அழிவை நோக்கி செல்லும் பாஜக. இனி பாஜகவை யாராலும் காப்பாற்ற முடியாது. மிகப்பெரிய சரிவை வருகின்ற நாட்கள்ல பாஜக சந்திக்க போகிறது. காங்கிரஸ் கட்சி கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக எவ்வாறு ஒரு சரிவை நோக்கி சென்றது, இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறதோ அதை விட மோசமான நிலைமைக்கு பாரதிய ஜனதா கட்சி தள்ளப்படும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் அமைப்பு மற்றும் பாஜகவில் இருக்கக்கூடிய சித்தாந்த தலைவர்கள் மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி இதற்கு முன்பாக அரசியல் கட்சிகளோடு இணக்கமாக இருந்த பியூரோக்ராட்ஸ், சர்வீஸ்ல இருந்து ஓய்வு பெற்றவங்க பல பியூரோக்ராட்ஸ் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. பாஜக செல்லக்கூடிய இந்த பாதை பாஜக மிகப்பெரிய அழிவை நோக்கி தான் போய் செல்லும். காங்கிரஸ் கட்சியாக மாறி உருவெடுத்து நிற்கும். அதே நேரத்தில் இன்றைக்கு காங்கிரஸ் மிகப்பெரிய வலிமையாக உருவெடுத்து வருகிறது. இது எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுனால சரியாயிராதுன்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. இன்னொரு காங்கிரஸாக பாரதிய ஜனதா கட்சி மாறிக்கொண்டு வருகிறதா? பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு இருக்கக்கூடிய சித்தாந்தம் என்னவாக ஆனது? ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கும் பாஜகவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு, இடைவெளி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி எப்படி காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்தில் நேரு, இந்திரா காந்தி அவர்கள் இருவரை மட்டுமே சார்ந்திருந்து ஒரு 50 ஆண்டு காலமாக இந்தியாவை ஆட்சி பண்ணாங்க. ஆனால் அதற்கு இடையிலேயே பல்வேறு வகைகளில் காங்கிரஸ் கட்சிக்குள்ளாக பிளவுகள் ஏற்பட்டுச்சு, பின்னடைவுகள், சரிவு ஏற்பட்டு இன்றைக்கு தொடர்ந்து ஒரு 12 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சிக்கு வர முடியாமல் பல மாநிலங்களில் அவர்கள் அந்த எலக்ட்ரல் கேம்லேயே இல்லாத அளவுக்கு மாறினாங்க இல்லையா? இப்பொழுதுக்கு ஹிமாச்சல் பிரதேசத்துலேயும் தெலுங்கானாவிலையும் கர்நாடகாவிலையும் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு மோடி ஒரு முழக்கத்தோடு தான் 2014 பிரச்சாரத்துக்கு வந்தார். ஆனால் அதை இன்னைக்கு வரைக்கும் அதை பெரிய அளவுக்கு அட்டைன் பண்ண முடியலை. அப்படின்னாலும் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கிரைசிஸில் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போது பாஜகவும் அதை நோக்கி தான் போய்கிட்டிருக்கு அப்படின்னு பல அறிவியல், அரசியல் அறிஞர்களும் பியூரோக்ராட்ஸும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. சமீப காலமாக ஆர்எஸ்எஸ் அமைப்பு, அதில் இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்கள் என்ன சொல்லிக்கிட்டு வராங்க? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோடி 3வது முறையாக வெற்றி பெற்று வந்த உடனேயே பல்வேறு இடங்களில் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் ஓப்பனாகவே சேலஞ்ச் பண்ணாங்க. ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்துக்கிட்டு உங்களால் வெற்றி பெற முடியாதுன்றதுக்கு இதுதான் சான்று. ஏன்னா அவர்கள் 400 இடங்களை வெற்றி பெறுவோம், பாஜக மட்டுமே தனித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்னு அமித்ஷாலேருந்து மோடியிலேருந்து பல்வேறு இடங்களில் பேசிட்டு வந்தாங்க. அதை முறியடிக்கிற விதமாக பெரும்பான்மை கூட பெற முடியாத அளவுக்கு பாஜக ஆனதை பார்க்குறோம். இப்பொழுது கூட்டணி கட்சிகளுடைய தயவுனால தான் அவங்க ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. 2014 2024 வரைக்கும் 10 ஆண்டுகளில் ஒரு இடத்துல கூட மோடியோ அமித்ஷாவோ பாஜக காரர்களோ என்டிஏ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை, கூட்டணி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. முழுக்க முழுக்க மோடி சர்க்கார் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து பாஜக பிஜேபி சர்க்கார் அப்படின்னு கூட சொல்லலை. ஆனால் இப்போ வார்த்தைக்கு வார்த்தை என்டிஏ அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பல மாநிலங்களில் பாஜகவால் கூட்டணி இல்லாமல் வெற்றியே பெற முடியாது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா மகாராஷ்டிராவிலேருந்து, பீகார்லேருந்து பல முக்கியமான மாநிலங்கள், இப்போ உத்தரப்பிரதேசம் முதற்கொண்டு குட்டி குட்டி கட்சிகளுடைய கூட்டணி தயவுகள் இல்லாமல் பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியாதுன்ற சூழ்நிலை வந்திருக்குது. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், அப்புறம் ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர், உத்தரகண்ட் போன்ற மாநிலங்களில் தான் ஹிந்தி பெல்ட்டுக்குள்ளே, அதுவும் குறிப்பிட்ட ஒரு 4-5 மாநிலங்களில் தான் அவர்களுக்கு ஸ்ட்ராங்கான பிடிப்பு இருக்குது. அதை தாண்டி அவர்களால் அந்த மக்கள் மத்தியில் பாஜக கட்சிக்குன்னு ஒரு ஆதரவை திரட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பாஜக தன்னைத்தானே அழித்து கொண்டு வருகிறது அப்படின்னு அரசியல் திறனாய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இது எச்சரிக்கையை தாண்டி அவங்களுடைய கணிப்பாக இது இருக்குது. இதை நோக்கி தான் பாஜக போகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. அதில் மிக முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு காலகட்டங்களில் எப்படி காங்கிரஸ் கட்சி நேருக்கு பின்பு இந்திரா காந்தி இவர்களை மட்டுமே சார்ந்திருந்தாங்க. இந்திரா காந்திக்கு பின்பு ராஜீவ் காந்தி வந்தார்.
ராஜீவ்காந்திக்கு பின்பு சரியான தலைவர்கள் இல்லை. அதற்கு பின்பு சோனியா காந்தி வந்தாங்க. சோனியா காந்தினால மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் வந்து ப்ளே பண்ண முடியல, பல அரசியல் நெருக்கடிகள் இருந்துச்சு. அதற்கு பின்பு இப்போ காங்கிரஸ் கட்சி என்னவாக ஆனது. ஸோ அதே மாதிரி தான் பிஜேபியும் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அறிஞர்கள், அரசியல் திறனாய்வாளர்களும் முன்னாள் அதிகாரிகளும் இதைத்தான் எச்சரிக்கை விடுகிறாங்க. இதே கவலையைத்தான் சமீபத்தில் மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைவரும் வெளிப்படுத்தினார். என்ன அப்படின்னா, சித்தாந்தம் தான் ஒரு இதை ரூல் பண்ணணும், சித்தாந்தத்துக்கு மேலே தனிநபருடைய புகழ் அப்படிங்கிறது சரியாக வராது, ஒரு நபர் ஒரு இயக்கத்துக்கு மேலாக இருக்க முடியாது, இயக்கம்தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார். தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டும் வராரு. ஸோ இப்போ பாஜக எப்படி காங்கிரஸ் மாதிரி ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நேருவையும் இந்திரா காந்தியையும் காங்கிரஸ் கட்சி நம்பி இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கே பாரதிய ஜனதா கட்சியில் மோடியையும் அமித்ஷாவையும் மட்டுமே ஒட்டுமொத்த பாஜகவும் ஆர்எஸ்எஸ் அமைப்பும் நம்பி இருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் சித்தாந்த அடிப்படையில் இந்தியா முழுக்க பாஜகவால் ஆர்எஸ்எஸ்ஸால் என்ன செய்ய முடிந்தது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் இதற்கு பேரலாக காங்கிரஸ் கட்சியை பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி இருக்கிறாரு, பிரியங்கா காந்தி இருக்கிறாங்க. அதை தாண்டி காங்கிரஸ் கட்சி கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக செய்யாத ஒரு விஷயத்தை அதி தீவிரமாக செஞ்சுக்கிட்டு வராங்க. என்னென்னா, அது குறிப்பாக ராகுல் காந்தி செஞ்சுக்கிட்டு வராரு. லெஃப்ட் ஆஃப் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி முழுக்க முழுக்க வலதுசாரி சித்தாந்தத்தில் இருக்குன்னா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மூவ்மெண்ட் மாதிரி. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்களும் இருப்பாங்க. எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் சிந்தனை உள்ளவங்களும் இருப்பாங்க, சென்ட்ரல் பாலிடிக்ஸ் பேசுகிறவங்களும் இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீம் ரைட்டு பேசுகிறவங்களும் அதில் இருப்பாங்க. அது ஒரு காலகட்டங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. அதுவே அதனுடைய அழிவுக்கும் காரணமாக அமைந்தது பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே போன்ற தலைவர்களுடைய வருகையால் காங்கிரஸ் கட்சி முழுக்க சமூக நீதி அரசியலை கையில் எடுத்திருக்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், அதன் அடிப்படையில் மக்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் வந்து அனைத்து செக்டார்களையும், கவர்மெண்ட் செக்டார்லேருந்து இடஒதுக்கீடுலேருந்து எல்லா விஷயங்களையும் ப்ரைவேட் செக்டார் வரைக்கும் அந்த ப்ரொபோர்ஷனேட் இடஒதுக்கீடு வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறத வலியுறுத்திக்கிட்டு வராங்க. ஸோ இந்த ஐடியாலஜி அவங்க ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஐடியாலஜிக்கு மக்கள் மத்தியில் பெருமளவு ஆதரவு பெருகிக்கிட்டு வருது. அதில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து நிற்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஹார்ட்கோர் ஹிந்துத்துவ பாலிடிக்ஸை பேசி பாஜக ஆட்சிக்கு வர்றாங்கன்னா, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு சாஃப்ட் ஹிந்துத்துவா ஸ்டாண்டை காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கமல்நாத் போன்றவர்கள் எடுத்தாங்க. ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் கூட எடுத்தார். ரூபா நோட்டில் காந்தி படத்துக்கு பதிலாக சரஸ்வதி படத்தை வைக்கணும்லாம் சொன்னாங்க. ஸோ வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஹார்ட்கோர் ஹிந்துத்துவாவை பேசுன அப்படின்னா மக்கள் உனக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அதே நேரத்தில் சாஃப்ட் ஹிந்துத்துவா பேசுனா ஆதரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஸோ அங்கேருந்து காங்கிரஸ் கொஞ்சம் மூவ் ஆகி ராகுல் காந்தியினுடைய பெரும் முயற்சியினால் முழுக்க காங்கிரஸ் கட்சி இடதுசாரி சிந்தனையோடு சமூக நீதி அரசியலை கையில் எடுக்கிறாங்க. 1000 வருடங்களாக இந்திய மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது இந்த சனாதன தர்மம், மனுஸ்மிருதி, அந்த வார்த்தைகளை தெளிவாக வெளிப்படையாக பயன்படுத்தாமல் டைரக்டாக பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை அட்டாக் பண்ணுறாரு. இப்போ ராகுல் காந்திக்கு பதிலடி கொடுக்குற விதமாகவும் அதே நேரத்தில் மக்களை எளிதாக அந்த சித்தாந்தத்தை நோக்கி இழுக்கக்கூடிய வகையில் ஆர்எஸ்எஸ் கிட்டையும் பாஜக கிட்டையும் தலைவர்கள் இல்லை, சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கருவிகளும் இல்லை. அப்படிங்கிறது தான் பாஜக அழிவை நோக்கி செல்வதற்கு மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. முழுக்க பாஜகவும் ஆர்எஸ்எஸும் மோடியையும் அமித்ஷாவையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதை தாண்டி கிட்டத்தட்ட 30 முதல் 40% தலைவர்கள் இன்றைக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்கள் அனைவருமே காங்கிரஸ் கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு தப்பி வந்தவங்க. அவர்களுக்கென்று சித்தாந்தம் கிடையாது, அவர்களுக்கென்று ஐடியாலஜியோ பாலிசியோ எதுவுமே கிடையாது. ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு காங்கிரஸ்லேருந்து விலகி பாஜகவுக்கு வந்திருக்கிறாங்க. எல்லா மாநிலங்களிலும் வெஸ்ட் பெங்கால், தெலங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, பீகார், இப்படி எல்லா மாநிலங்களிலும் பிஜேபி வந்து ஆட்சியை அமைச்சிருக்கு. இல்லை பிஜேபிக்குன்னு அங்கே ஒரு ஓட் பேங்க் பெருகி இருக்குது அப்படின்னா அதற்கு முழுக்க காரணம் பிஜேபிக்கு வந்ததுனால தவிர பிஜேபிக்குன்னு தனிப்பெரும்பான்மையாக தன்னெழுச்சியாக மக்கள் மத்தியில் ஆதரவு உருவாகி அதிலிருந்து தலைவர்கள் உருவாகி வந்தாங்க அப்படிங்கிற விஷயமே இல்லை. ஒன்று கட்சியவே ஹைஜாக் பண்ணிடுவாங்க, இல்லை அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் மீது வழக்குகளை போட்டு அவர்கள் பாஜகவில் சேர வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான காரணிகள்
பாரதிய ஜனதா கட்சியை விரைவில் குழிக்குள்ளே கொண்டு போய் நிப்பாட்டிடும் அப்படிங்கிற எச்சரிக்கையை தான் இந்த வரலாற்று அறிஞர்களிலிருந்து அரசியல் திறனாய்வாளர்களிலிருந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய தலைவர்கள் வரைக்கும் எச்சரிக்கையாக விடுக்கிறாங்க. இதை தாண்டி அதானி அம்பானி போன்ற ஒரு சில பணக்காரர்கள் மட்டுமே இந்த பாஜக அரசு மோடி அரசு நம்பி இருக்கிறது. அதை தாண்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பெருமளவுக்கு ஊழல் யார் வேணால் செய்யலாம், பாஜக ஊழல் இருந்தால் எந்த நடவடிக்கையும் வராது அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாகி இருக்கிறது. அந்த பிம்பம் அரசியல் தலைவர்களுக்குள்ளாக மட்டும் இல்லை, அரசு துறைகளிலும் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்களுக்குள்ளேயும் அந்த ஒரு நோய் மாதிரி பரவி இருக்குது. இது இந்திய நாட்டுக்கே கெடுதி அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கிறாங்க. பாஜக இதிலிருந்து என்றைக்கும் தப்பவே முடியாது. கம்ப்ளீட் இன்ஸ்டிடியூஷன்ஸை கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பண்ணி ஆட்சியில் அமர்ந்தால் மட்டும் மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்னைக்குனாலும் இது ஒரு பெரிய அளவுக்கான கிளர்ச்சி புரட்சி வெடிக்கும். அன்றைக்கு பாஜக இருக்கிற இடம் தெரியாமல் சிதறி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக மக்கள் வெகுண்டெழுந்தாங்களோ அந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை விடுகிறாங்க. ஸோ இதை குறித்து தொடர்ந்து பேசலாம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.